வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் புகழ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அதை குறித்து பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அதை பற்றி இப்போ அப்டேட் கொடுக்க போகிறேன். அதாவது சீர்மரபினர் நலவாரியத்தில் ஒரு பதிவு செய்ய அழைப்பு. சீர்மரபினர் அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பிசி எம்பிசி ஜென்ரல் பீப்புள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து உறுப்பினர் அட்டை வாங்குறதுக்கு வந்துட்டு அழைப்பு வந்து வச்சிருக்கிறாரு. அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அதை அப்படியே இப்போ வாசிச்சு காட்ட பாருங்க. கிருஷ்ணகிரியில் சீர்மரபினர் இன மக்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார் வெளியிட்ட செய்திக்குறிப்பு அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்திருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சீர்மரபினர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு விபத்து காப்பீடு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஈமச்சடங்கு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அது இயற்கை மரண நிவாரண உதவித்தொகை அதெல்லாமே வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாத கல்வி, திருமணம், மகப்பேறு உதவித்தொகைகள், மூக்கு கண்ணாடி செலவு, அதுக்கெல்லாம் வந்து உதவித்தொகைகள் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா முதியோர் ஓய்வூதியம் அதெல்லாம் வந்து வழங்குறாங்க. அதனால் வந்து இதில் வந்து சேராத இருந்தீங்கன்னா வந்து சீர்மரபினருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 முதல் 60 வயது நிறைவு பெறாதவர்கள் வந்து விண்ணப்பித்து பயன்பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைப்பு சாரா நிறுவனங்களில் பணிபுரியும் குடும்பத்தில் ஒருவர் அமைப்பு சாரா தொழில், நிலமற்ற விவசாய கூலி, உடல் உழைப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய அவங்க மட்டும் தான் தகுதி பெறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த வாரியத்தில் உறுப்பினராக மறுபடியும் சேர்றதுக்கு வந்துட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல வாரிய அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நல அலுவலர் வந்து தொடர்பு கொள்ளலாம் இது சம்மந்தமானு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட விண்ணப்பிக்கலான்ற மாதிரி அப்டேட் சொல்லியிருக்கிறாரு. ஆன்லைன் வெப்சைட்டும் கொடுத்துருக்கிறாரு. www.dncwh.tn.gov.in அந்த இணையதளம் மூலமாக வந்துட்டு கூட ஆன்லைனில் கூட உறுப்பினர் சேர்றதுக்கு வந்து சீர்மரப்பினர் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக கலெக்டரேட் போய்ட்டும் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். எத்தனை பெனிஃபிட்ஸு, எத்தனை பயன்பாடுகள் வந்து உங்களுக்கு கிடைக்குது இதில் உறுப்பினராக சேர்ந்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உழவர் பாதுகாப்பு திட்டம் மாதிரி தான். அது அத்தனை பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்குது சீர்மரபினருக்கு, பிசி எம்பிசி ஜென்ரல் பீப்புளுக்கு. அதனால் தகுதி விருப்பம் உள்ளவங்க போய் விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ.